75 years இருக்க நம்ம கிளையண்ட்டுக்கே ஹேர் வந்து இவ்வளோ நல்லா க்ரோத் கொடுக்குது அண்ட் பிளாக் ஹேர்ஸ் வருது. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற இடமே தெரியாமல் போகும். 15 டேஸ்லேயே இவ்வளோ டிராஸ்டிக்காக கம்மியாக இருக்குது. ஸோ இது எங்கள் பையனுக்கே நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்து உங்களுக்கு லைவ் ரிசல்ட்ஸாக கொடுக்கும்போது அதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த ஆயில் எப்படிலாம் ஒர்க் ஆகுறதுன்னு உங்களுக்கு தெரியும். பாடி வாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வெட்டி வேர்லாம் நல்லாயிருக்கும். சன்ஸ்க்ரீன்லேயே நம்மளோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு அந்த ஒயிட்டாக வர பேச்சஸோ அது மாதிரிலாம் எதுவுமே வராது. இந்த சோப் பார்த்தீங்கன்னா நுங்கு அப்புறம் கேரட் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரதால ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும் இந்த சம்மருக்கு. இது 3 விஷயங்கள்ல பண்ணுது. ஒன்று வந்து உங்க ஸ்கின்னை ரீஜெனிவேட் பண்ணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கலரை வந்து ஒரு 1 or 2 ஷேட்ஸ் கொடுக்கும். கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணி அந்த பிக்மெண்ட் பேச்சஸ் எல்லாம் ஃபேஸ்ல இருக்கு பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணும். அண்ட் எவ்வளோ ரீச் கிடைச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிட்டு முடி பயங்கரமா கொட்டி நிறைய பேருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குதுங்க. வழுக்கத்தலையே வந்துருது. என்ன ஏஜ்னு கேட்டிங்கன்னா 30 கூட தொட்டிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால், ஸ்ட்ரெஸ், பயங்கரமா ஸ்ட்ரெஸ், கேட்ஜெட்ஸ் பயங்கரமா யூஸ் பண்றீங்க, மொபைல் யூஸ் பண்றீங்க, அதனால கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹேர் ஃபால் வந்து 25-30 இயர்ஸ்ல எங்க வந்து ரொம்ப அழகா தெரியுமோ அந்த இயர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசான தோற்றம் வந்துருது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். ஸோ இந்த ஹேர் ஃபாலை எப்படி நம்ம நேச்சுரலா அழகா நம்மளோட கரெக்டான தோற்றத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு லெக்ஸஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷனா 4 ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கும். இது ஹேர் கேருக்கு மட்டும் ப்ராடக்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் மெயினா வந்து ஒரு காம் ட்ராப் அப்படின்ற ஒரு ஆயிலை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேரே நாங்கள் காம் ட்ராப்னு எதுக்கு வச்சிருக்கோம்னா இதை ஃபர்ஸ்ட் உங்களை நல்லா காம் பண்ணும், அதாவது உங்களை ரொம்ப அமைதிப்படுத்தும். எப்படி இந்த ஆயில்ல இவ்வளோ காம்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் அஷ்யூர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இதுல ஃப்ளவர்ஸ், நிறைய பூக்களை வச்சு பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலை வந்து நாங்கள் காய்ச்சறதே கிடையாது, ஜஸ்ட் சன்லைட்ல வச்சு எடுக்கிறோம். அதுவும் ஒரு 3 months 4 months ப்ராசஸா பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பண்ற விதமே வேற விதமா இருக்கும். அண்ட் இதுல நிறைய காம்னஸும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் குறைக்கிறதுக்கு நிறைய பூக்கள் ஹெர்ப்ஸை வச்சு பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் கம்மியாகி உங்களுக்கு நிறைய முடி கொட்டுற பிரச்சனை கம்மியாகும். இதுதான் நான் சொன்ன காம் ட்ராப் ஆயில். என்னடா இவங்க பூவை எடுத்துட்டு போய் வெயில வச்சுட்டா என்ன வந்துருமா, அது எப்படி முடியும், காஞ்சி தானே போகும் அப்படின்னு தானே உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ இதெல்லாம் வந்து பாரம்பரியமா நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு வழிதான். எப்படி என்ன எடுக்கிறோம் அப்படின்றது அது கம்ப்ளீட்டான ஒரு வழி. ஸோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்றும் புதுசே கிடையாதுங்க, நம்ம பாரம்பரியமா பண்ணிட்டு இருந்ததுதான். இப்போ திருப்பியும் அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ கான்ட்ராப் ஆயில்ன்றது நாங்கள் இங்கேயே கொடுத்துருப்போம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆயில் அப்படின்ட்டு. உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்கு இல்லைங்களா, பிகாஸ் ஆஃப் த டென்ஷன், ஐடி ஃபீல்டு, நீங்க பண்ற கேட்ஜெட்ஸ், நீங்க யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ், அதனால வர ஹீட், பாடி டெம்பரேச்சர் வந்து இர்ரெகுலரா ஆகுறது, ஸோ அதனால வர ஹேர் ஃபால்ஸ், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஹேர் ஆயில் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட இருக்க ஒரு கிளைண்ட் வந்து 75 இயர்ஸ், அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் எண்ட்ல மட்டும் தான் இருக்கு ஹேர்ஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட்ல மட்டும் தான் இருக்கு. அண்ட் அங்க இருந்து லைவ் ஹேர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு குவான்டிட்டி வைஸ் கொஞ்சமா எடுத்தாலே போதும். அங்க இருந்து நீங்க அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அப்வர்ட் மூவ்மெண்ட்ல மெயினா உங்க மணிக்கட்டுல இருந்து கொஞ்சம் அந்த ஹீட் நல்லா வரணும். அங்க இருந்து நீங்க அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் பிளஸ் அந்த மசாஜ் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அண்ட் அங்க இருந்து அந்த லைவ் ஹேர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இது நாங்க எங்க கிளைண்ட்டுக்கு அப்ளை பண்ணி பார்த்து ரிசல்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்களும் கண்டிப்பா யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க. அண்ட் மெயினா பாத்தீங்கன்னா இவர் 75 இயர்ஸ் இருக்கு, தென் ஆல்சோ இஸ் கெட்டிங் அந்த பிளாக் ஹேர்ஸ் எல்லாம் வருது. ஸோ நரமுடி வந்துருது, அந்த மாதிரி பிரச்சனையில இருந்தும் உங்களுக்கு இது பெரிய சொல்யூஷன் இருக்கும். அண்ட் பிளாக் ஹேர்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா அண்ட் கவர் ஆயிட்டே இருக்கிறதும் நீங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்துட்டே வரலாம். ஸோ 75 இயர்ஸ் இருக்க நம்ம கிளைண்ட்டுக்கே ஹேர் வந்து இவ்வளோ நல்லா க்ரோத் கொடுக்குது அண்ட் பிளாக் ஹேர்ஸ் வருது அப்படின்னா நீங்க எல்லாம் 25-30ல இருக்கும்போது ஆனா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ், ரொம்ப அந்த டென்ஷன்ஸ் எடுத்துக்கிறீங்க அண்ட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரெஷர், கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றது, ஸோ அதனால வர ஹேர் ஃபாலை இது ரொம்பவே ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடும். அண்ட் யூஸ் பண்ற ப்ரொசீஜரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஹேர் பேக்காவே, இன்னும் ரொம்ப ஹேர் ஃபால் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேக்காவே கொடுத்துட்டு இருக்கோம். பேக் ஆஃப் 4 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம் ட்ராப் ஆயில், இதை 40 minutes யூஸ் பண்ணி ஆனியன் ஷாம்பூல வாஷ் பண்ணிடலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து நல்ல ட்ரை ஹேர்ஸா இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஆனியன் ஜெல் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தாங்க எடுக்கணும். எடுத்து ரூட்ஸ்க்கு மட்டும் போட்டு ஜஸ்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிடணும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஸ்மெரி ஸ்ப்ரே, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஸ்ப்ரே பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் பஃப் தான். நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு 5 minutes, இது வாட்டர் பேஸ் தான், ஸோ ஆயில் கிடையாது, வாட்டர் பேஸ் தான். நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ once or twice நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு ஒரு 1 monthல 2 monthல உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட்ஸ் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். எனக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கு, என்னோட கான்ஃபிடன்ஸே குறையுது, என்னால சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட
முடியல, இப்படி நிறைய புலம்புறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எதனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பாடி இப்போ ஓவர் வெயிட்டா இருந்து நம்ம கம்மியாகும் போது, இல்ல பிரெக்னன்சி வந்து நம்ம கம்மியாகும் போது பாடியோட ஸ்கின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஒரு டெப்தா உங்களுக்கு ஒரு மார்க் மாதிரி வருது. அதாவது விரிஞ்சு சுருங்கும் போது உங்களுக்கு ஒரு டெப்தா ஒரு மார்க் மாதிரி வருது. இதை தான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னு சொல்வோம். இதை பாரம்பரிய மெத்தட்ல நம்ம வந்து நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பள்ளம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுவடு, அதாவது அது மார்க் தான், சுவடுகள் கம்மியாக ஆரம்பிக்கும். அது கம்மியாக ஆக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கிற இடமே தெரியாம போகும். ஸோ இதுக்காக சில ஆயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பிரம்மி ஆயில், அப்புறமா குங்குமாதி ஆயில், இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்க யூஸ் பண்ண என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இது 2 months பிரெக்னன்சி மார்க்ன்றது உங்களுக்கு ரொம்ப சிவியரா இருக்கும். வேறஸ் பாடி வந்து நம்ம ஒபேஸ் ஆகி கம்மி ஆயிருக்கும் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல இருக்கும். 1 monthல இருந்து 2 monthக்குள்ள இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஆயிலை யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா உமனுக்கு பிரெக்னன்சி அப்போ பலூன் மாதிரி வயிறு நல்லா குண்டா பெருசா பலூன் எப்படி நம்ம ஊதுனோம்னா இருக்குமோ அந்த மாதிரி ஆகும். ஸோ ஒன்ஸ் குழந்தை பிறந்த உடனே ட்வின்ஸ் எல்லாம் இருக்கவங்களுக்கு இன்னுமே பெருசா இருக்கதை பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் குழந்தை பிறந்த உடனே அது கான்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அதுல நல்ல பள்ளமா விழுந்திருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப டீப்பா இருக்கும் அந்த பள்ளம் எல்லாம். ஸோ அவங்களுக்கு பார்க்கும்போது சாக் ஆகி ஸ்ட்ரெச் மார்க்ஸோட இருக்கும்போது அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலே ரொம்ப கம்மியாகும். சில பேர்லாம் சாரி கட்டுறதே ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்றதும் எங்களுக்கு ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு. ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் ஃபீட்பேக்ல ரெடி பண்ண ஆயில் கூட இது சொல்லலாம். ஏன்னா அத்தனை பேர் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஆயில் வேணும்னு கேட்கும்போது தான் எங்களுக்கே ஐடியா வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க் ஆயிலை எப்படி யூஸ் பண்றது, இதுக்கு ப்ரொசீஜர் ஏதாவது இருக்குன்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிராப்ஸ் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நேச்சுரல் ஆயில், ஸோ ரொம்ப யூசேஜ் எல்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபியூ டிராப்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு எங்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கோ எடுத்து நீங்க எப்படி ஆயில் அப்ளை பண்றீங்களோ அந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா போதும், அவ்வளவுதான். நீங்க நைட்ல யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லது. ஏன்னா உங்களுக்கு மார்னிங் வரையும் நல்லா டைம் இருக்கும். ஸோ தட் அது நல்லா ஹீல் ஆயிட்டே வரும். இல்ல எனக்கு டைம் இல்லை அப்படின்னீங்கன்னா மார்னிங் குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி போட்டுட்டு கூட குளிச்சிருங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குறது யாருக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பையனுக்கு தான். ஸோ அவங்க வந்து நல்ல ஒபேஸா இருந்து கொஞ்சம் கம்மியானாங்க, வெயிட் ரெடியூஸ் ஆனாங்க. அதனால வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டேல எப்படி இருக்கு அண்ட் தென் டே பை டே அது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அண்ட் 15 days தான் அவங்க ஊர்ல இருந்தாங்க. ஸோ 15 days வரையும் நாங்க எடுத்தோம். 15 daysலயே இவ்வளோ டிராஸ்டிக்கா கம்மியா இருக்கு. அண்ட் நீங்க 1 month 2 month பண்ணும்போது கம்பல்சரி ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அது க்ளோஸ் ஆகி தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது எங்க பையனுக்கே நாங்க அப்ளை பண்ணி பார்த்து உங்களுக்கு லைவ் ரிசல்ட்ஸா கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, அந்த ஆயில் எப்படிலாம் ஒர்க் ஆகுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆயில்ல பாத்தீங்கன்னா கலப்படம் எதுவுமே இல்லாத நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவும் நேச்சுரலா இருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இதுல எதுவுமே இல்லை. இதனால தான் லைவ் டெமோவா எங்க பையனுக்கே யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணும்போதும் சரி, நாங்க கொடுக்குற ப்ராடக்ட்டும் நாங்களும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கான்ஃபிடன்ஸோட தான் உங்களுக்கும் கொடுப்போம். இந்த ப்ராடக்ட் நாங்க யாருக்கு ஹையா ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா டெலிவரி முடிச்சுட்டு உமன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் ஹையா ரெக்கமெண்ட் பண்றோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரோஸ் பிரெக்னன்சி மார்க்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது ஸ்ட்ரெச் பண்ணி அந்த டெப்த் கூட ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் ரொம்பவே தெரியும். அண்ட் கண்டிப்பா நீங்க எனக்கு தேங்க் பண்ணுவீங்க இந்த ப்ராடக்ட்காக. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லெக்ஸஸ்ல 100 ப்ராடக்ட்ஸ் மேல இருக்கு. நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், அதுவும் இந்த சம்மருக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு காட்டன் வந்து நம்ம சம்மருக்கு நல்ல சூட்டபிளா இருக்கு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி சில ப்ராடக்ட் சம்மருக்குன்ட்டு நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்க்குற பதில் ஒரு 5 ப்ராடக்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. இந்த சம்மருக்கு ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பாடி வாஷ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வெட்டி வேர்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இல்லை ஆவாரம் பூ பாடி வாஷ், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். பாடி வாஷ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வாஷ் எடுத்துக்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி சன்ஸ்கிரீன்லேயே நம்மளோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிண்டட் சன்ஸ்கிரீன். டிண்டட் சன்ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு அந்த ஒயிட்டா வர பேச்சஸோ அது மாதிரிலாம் எதுவுமே வராது. ஸோ அந்த சன்ஸ்கிரீன் ரொம்பவே இன்னுமே அதுல மசூர் தால்லாம் யூஸ் பண்றதால உங்க ஸ்கின்னோட நல்லா பிளெண்ட் ஆகி அந்த பேச்சஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கும் அண்ட் யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்குமே அந்த சன்ஸ்கிரீன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா கேட்ஜெட்ஸ் நிறைய யூஸ் பண்றீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த சோப் பாத்தீங்கன்னா என்ன சோப்புன்னு கெஸ் பண்ண முடியுமா உங்களால? நுங்கு எல்லாம் பண்றோம் இல்லைங்களா, நுங்கு கேரட் அதை வச்சு பண்ற சோப்பு. ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும், எடுத்து சாப்பிட்றாதீங்க கண்டிப்பா. ஸோ இந்த சோப் பாத்தீங்கன்னா நுங்கு அப்புறம் கேரட் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரதால ரொம்ப குளிர்ச்சியா வச்சுக்கும் இந்த சம்மருக்கு. அண்ட் தென் டீடன், நீங்க ரொம்ப வெளியே போறீங்க அப்படின்னா சன்னால நிறைய டேன்ஸ் வரும். ஸோ அந்த
டீ டேன் க்ரீம் அண்ட் குங்குமாதி க்ரீம். இப்போ உங்களுக்கு நான் டிண்டர் சன்ஸ்கிரீன் சொன்னேன், பட் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டிண்டர் சன்ஸ்கிரீனை விட குங்குமாதி ஆயில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்பை சொல்லி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னா நாங்களே சொல்லிடுவோம். இந்த ஸ்கின் டைப் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுன்றதை நாங்களே சொல்லிடுவோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சம்மரில் எப்படி ஈஸியாக ஸ்கின் கேர் பண்ணி க்ளோயிங்காக வச்சுக்க முடியுன்றதை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும். நுங்கு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த குளிர்ச்சி தன்மை நல்லாவே தெரியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் கமர்ஷியலுக்காக பண்ணுறோம், அது ஒரு விஷயத்தை தாண்டி சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியை கொடுக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு 100 times 1000 times கொடுத்த ப்ராடக்ட் தான் மை மிராக்கிள். ஸோ இந்த மை மிராக்கிளை பற்றி ஏன் நான் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்க்குற ஃபீட்பேக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இன்னொருத்தரும் பெனிஃபிட் ஆகணுன்ற கொடுத்தவங்க ஃபீட்பேக் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஆனால் எத்தனையோ பேர் மீடியாவுக்கு வந்து வரத்துக்கு பயப்பட்டுட்டு கொடுக்காமலேயும் இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த ஒரு ப்ராடக்டால எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இது ஃபீட்பேக் அப்படின்றத விட அவங்களோட கான்ஃபிடென்ஸை நல்லா பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. அவங்கள வந்து ஒரு ஃபேமிலியில் நிறைய பேருக்கு ஒரு கிரிட்டிசிசம், நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து மீறி அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் போது எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆத்ம திருப்தி அப்படின்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்த ஒரு ப்ராடக்ட் இது மை மிராக்கிள். இது 3 விஷயங்கள்ல பண்ணுது. ஒன்று வந்து உங்கள் ஸ்கின்னை ரீஜெனிவேட் பண்ணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் கலரை வந்து ஒரு 1 or 2 ஷேட்ஸ் கொடுக்கும். அண்ட் மெயினாக ஹேர் டை எல்லாம் கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணி அந்த பிக்மெண்ட் பேச்சஸ் எல்லாம் ஃபேஸில் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணும். இதுதான் இதை மெயின் யூஸ் பண்ணுறது. அண்ட் இதனால் நிறைய பேர் எக்கச்சக்க பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம எதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, பர்பஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்தை ஆரம்பித்து இவ்வளோ ரீச் கொடுத்துருக்கோம், இவ்வளோ பேர் இதனால் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து, சந்தோஷன்றதை விட ஒரு திருப்தியை கொடுக்குது. இன்னைக்கு படுத்தா நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தூக்கம் வரும் பார்த்தீங்களா, நிம்மதியாக. அது கொடுத்தது எங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தான். அண்ட் எவ்வளோ ரீச் கிடைச்சிருக்குன்னா நிறைய பேருக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அண்ட் மோரோவர் இதுக்கு நாங்கள் எந்த ஆடுமே தனியாக கொடுக்கல. எந்த ஒரு ஆடுமே, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ, ஒரு டிவியில் வரதோ, யூடியூப்பில் வரதோ எதுவுமே நாங்கள் தனியாக கொடுத்ததில்லை. இது முழுக்க முழுக்க வேர்ட் ஆஃப் மவுத் தான். இப்போ ஒருத்தர் யூஸ் பண்ணி இன்னொருத்தர் சொல்லி அவங்க வாங்கின ப்ராடக்ட் தான் இவ்வளோ ரீச்சஸ் கொடுத்துருக்கு. அண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அவ்வளோ நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் பெனிஃபிட் ஆகுங்க. உங்களோட பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் ஃபோட்டோவே எடுத்து வச்சுக்கலாம். எங்களுக்கு அனுப்பணுன்றதெல்லாம் நாங்கள் அதுக்காக எடுக்க சொல்லலை. நீங்களே உங்கள் டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுங்கன்றதுக்காக இந்த ப்ராடக்ட் கொடுக்கும்போதே நாங்கள் சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் டே நீங்கள் யூஸ் பண்ணும்போது பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. 20 days 1 month எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குது அப்படின்றது நீங்களே பிக்சர் எடுத்து பார்த்து நீங்களே சந்தோஷப்பட்டுக்கோங்க. முடிஞ்சால் எங்களுக்கும் ஃபீட்பேக் அனுப்புங்க. தேங்க்யூ, டேக் கேர்.